அன்பு நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் இவர்களை விட நான் பெரியவனாக இருக்கிறேன், வேலை பார்க்குற ஸ்தலங்களில் இவர்களை விட நான் ஏதோ ஒரு விதத்தில் பெரியவனாக இருக்கிறேன், இவனை விட எனக்கு இந்த காரியத்தில் நிறைய அறிவு இருக்குது என்கிற எண்ணம் கூட நமக்கு வர இருக்கிற உயர்வை தடை பண்ணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷருக்கு முன்பாக இந்த பெருமை, தேவனுக்கு முன்பாக தாழ்மையற்ற நிலையை நமக்கு கொண்டு வருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்ம சந்திக்கிற சகமாக நமக்கு சரிசமமாக நம்முடைய மனதில் முதற்கொண்டு நாம் நினைக்கும் போது ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய தேவன், சர்வ வல்லமை படைத்தவர் கூட அவர் தம்மை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ளும் வரும்பொழுது ஆண்டவர் நம் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து மேன்மையான நிலைக்கு, நம்முடைய வேலை பார்க்குற ஸ்தலங்களில், நம்ம ஊழியம் செய்கிற இடங்களில், நாம் படிக்கிற ஸ்தலங்களில்